ஆனா இப்போ இவ்வளவு வயசு சின்ன பிள்ளையா இருக்கு, நல்லது கெட்டதுன்னு நிறைய இருக்கு. இப்பவே எதனா இதுக்கு இல்ல இப்படி கேட்கவே எனக்கு சங்கடமா தான் இருக்கு. 23 வயசு பிள்ளை துருன்னு ஓடுற வயசு. மூத்த பொண்ணு ஒண்ணு இருந்துச்சு. அது கல்யாணம் பண்ணி கொடுத்து என் கூடயே தான் அதுக்கு கூட மேல பாத்துக்கிட்டு இருந்துச்சு. அது போன வருஷம் இறந்துருச்சு. அது ஒரு பொண்ணு என்கிட்ட விட்டுட்டு இறந்துருச்சு. அந்த பிள்ளையும் பாத்துக்க. அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு என்னால ஒண்ணும் பண்ண முடியல. இந்த ஒரு பொண்ணு இப்ப உங்க மாப்பிள்ளை அவரு மருமை அவரு அப்படி என் வீடு மக இறந்தோடனே அவர் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டாரு. எத்தனை வயசு பிள்ளை? 6 வயசு பொண்ணு. ஸோ அந்த 6 வயசு பொண்ணை நீங்க தான் பாத்துக்கணும். அப்ப நீங்க அங்க இருந்தாகணுங்கிற மாதிரி இருக்கு. அப்ப அந்த ஒரு பிள்ளை சம்பாத்தியம் தான். அதனாலயே அந்த பிள்ளை குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. உங்களை யார் பாப்பா நான் கட்டி கொடுத்து போயிட்டா குடும்ப சுமையே இப்பயே 15 வயசுல இருந்தே சுமக்குது. அதிகபட்சம் அந்த காலுக்குன்னு உங்களால என்ன பண்ண முடியுது? சுட்டணி வச்சு ஊத்தி காலுக்கு என்ன தேய்ச்சி விடுவேன் சார். அதுதான். அப்புறம் வீட்டுல இருந்தாலும் இருக்கிறதுக்கு வழியும் இல்லை. அழுதுகிட்டே காலையில எந்திரிச்சு போயிடும். ரொம்ப மனசு வேற தூக்கமே வராது அந்த பிள்ளைய நினைச்சாலே. இந்த வயசுல இப்படி கஷ்டப்படுதே அப்படின்னு ரொம்ப கவலையா இருக்கும். நிம்மதியா இருக்காது. குடும்பத்துக்காக எந்த கஷ்டத்தை எல்லாம் பொறுத்துக்கிறீங்க உங்க வேலை சூழல்ல? சார் கால் வலி சார். கால் வலி. ஆக்சுவலி 14 வயசுல வேலைக்கு போயிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து கிறிஸ்மஸ் ஸ்டார் செய்யற கம்பெனி, அங்கேயும் ஸ்டாண்டர்ட் வேலை தான். அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வேலைக்கு போனேன், அங்கேயும் ஸ்டாண்டர்ட் தான். அதுக்கப்புறம் ஓரளவு மீடியமான கார்மெண்ட்ஸ்க்கு போனேன். அங்கே வந்து உள்ள ஸ்லிப்லாம் அலௌட் கிடையாது, செருப்பு உள்ள போடக்கூடாது. ஏசி வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். அங்கே ஜாயின் பண்ணி ஒரு வருஷத்துலேயே காலில் அந்த வெரிகோஸ் நரம்பு சுருள்ற வந்துருச்சு. இப்போ வரைக்கும் 10 நிமிஷம் கூட சரியாக நிற்க முடியாது. ஒரு ரெஸ்ட் ரூமு ஒரு சாப்பிட்டு இருந்துச்சா கூட கால ரத்த ஓட்டம் இருக்காது. ரொம்ப கஷ்டமா இருக்கும் நடக்கிறது. நைட் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அந்த கால் 2 கால் நரம்பு அப்படியே பயங்கர வலி எடுக்கும். கண்ணு முழிக்க முடியாது. கால் வலிக்குதுமா அப்படியே தூக்கத்திலே கத்துவேன். ஏன் 14 வயசுல வேலைக்கு போயிட்டீங்கம்மா? குடும்ப சூழ்நிலை அப்படி சார். அப்பா இறந்துட்டாங்க. அடுத்து படிக்கவும் வசதி இல்ல அப்படின்றப்ப சும்மா இப்போதைக்கு இருக்கட்டும் சின்ன ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் அதான் சிச்சுவேஷன். குடும்பத்து அந்த ஒரு பொண்ணு வேலை பார்த்தாதான் சார் குடும்பம் நடக்கும். வேற வேலைக்கு போக ஆள் இல்லைங்க சார். ஓ, ஆள் இல்ல. நைட்டெல்லாம் வந்து அழுகும். வலி பொறுக்க முடியாம வேணாம் இருந்தாலும் காலையில எந்திரிச்சு போயிடும். அங்க 14 ரூபா சம்பளம் தருவாங்க. அதை வச்சுதான் குடும்ப வாடகை எல்லாம் சாப்பாடு செலவு எல்லாமே. அதிகபட்சம் அந்த காலுக்குன்னு உங்களால என்ன பண்ண முடியுது? சுடு தண்ணி வச்சு ஊத்தி காலுக்கு என்ன தேய்ச்சி விடுவேன் சார். அதுதான். அப்புறம் வீட்டுல இருந்தாலும்